நாயன்மார்கள பற்றிய பதிவுகள தொடர்ந்து நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவாக இருக்கக்கூடியது, திருநாவுக்கரசர் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பர் பெருமானுடைய வாழ்க்கை வரலாற தான் கதை வடிவில இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்கவிருக்கிறோம். இந்த திருநாவுக்கரசர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அருமையான நாயன்மார் வாழ்க்கை வரலாறாக இருக்கக்கூடியது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சோழவள நாட்டுல இருக்கக்கூடிய திருவாமூர்ல அவதாரம் எடுத்தவர். தாய் தந்தையராக இருக்கக்கூடியவர்கள் புகழானாருக்கும், மாதினியாருக்கும் வேளாளர் மரபிலே அவதாரம் செய்தவர் தான் இந்த திருநாவுக்கரசர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவருடைய சகோதரியின் பெயர் அப்படின்னு சொல்லக்கூடியது திலகவதியார். எதற்காக இந்த திருநாவுக்கரசரினுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பார்க்கும் பொழுது, இந்த சகோதரியினுடைய பெயரை நம்ம இந்த இடத்துல சொல்றோம் அப்படின்னா, தொண்டில் சிறந்தது திருநாவுக்கரசரினுடைய தொண்டு அப்படின்னா, தியாகத்தில் சிறந்தது இந்த திலகவதியார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அம்மையாரினுடைய தியாகமாக இருக்கக்கூடியது. அதனாலதான் இவர்களை பத்தி பேசும் பொழுது இந்த அம்மையாரினுடைய பெயரையும் நம்ம பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும். இந்த திருநாவுக்கரசரனுடைய தாய் தந்தையராக இருக்கக்கூடியவர்கள் இந்த திலகவதி அம்மையாரினுடைய பக்குவ வயதை அடைந்த பிறகு திருமணத்திற்காக ஏற்பாடு செய்யறாங்க. அவருடைய திருமணம் அப்படிங்கிறது ஒரு நல்ல நாளிலே நிச்சயிக்கப்படுது. நிச்சயிக்கப்பட்ட பின் நிச்சயம் செய்யப்பட்ட அந்த மாப்பிள்ளையானவர் போரிலே மாண்டு போகிறார். போரிலே மாண்ட பிறகு திருமணம் அப்படிங்கிறது தன்னுடைய பெண்ணுக்கு நடைபெறவில்லையே அப்படிங்கிறத நினைத்து நினைத்து உருகியே அவருடைய தாய் தந்தையர்கள் கொஞ்ச நாளிலே மனமுழன்று இறந்தும் போயிடுறாங்க. இப்படி திலகவதியாருக்கு தாய் தந்தையரும் கிடையாது. போரிலே நிச்சயிக்கப்பட்ட தன்னுடைய மணவாளனும் இறந்துட்டாங்க. அப்போ தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைய அவங்க நினைச்சு பாக்குறாங்க. ஒரு மலர் அரும்பி காய் கனியாக தன்னுடைய வாழ்க்கை மலர்வதற்கு எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லை அப்படிங்கறத யோசிச்சு அவங்க இதற்கு மேல் நம்ம எதற்கு வாழணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கே வந்துடுறாங்க. தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முற்படும் பொழுது தன்னுடைய தம்பியாக இருக்கக்கூடிய அந்த சகோதரனுடைய நினைப்பு அப்படிங்கிறது வருது. திருநாவுக்கரசர் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய தம்பியினுடைய எண்ணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வருது. அப்பதான் யோசிச்சு பார்க்குறாங்க. விவரம் தெரிஞ்சா கூட பரவாயில்ல, விட்டுட்டு போயிடலாம். ஆனால் விவரம் தெரியாத வயசுல இருக்கக்கூடிய தன்னுடைய சகோதரனை விட்டுட்டு இறந்து போறதுக்கு அவங்களுக்கு மனம் இல்லை. தன்னுடைய வாழ்க்கையவே இனிமே சகோதரனுக்காக வாழலாம் அப்படின்னு முற்படுறாங்க. தன்னுடைய சகோதரனுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நல்லவை கெட்டவைகள் எல்லாம் எடுத்துரைத்து எல்லா நூட்களையும் சொல்லி கொடுத்து அனைத்து விதமான அறங்களையும் சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. இப்படி நல்ல முறையில் அவர் வளர்ந்து வரும் பொழுது நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கும் பொழுது தன்னுடைய சகோதரிக்கும் தனக்கும் தன்னுடைய வாழ்க்கையில நடந்த அனைத்து விதமான விஷயங்களுக்கும் தன்னுடைய சமயம் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு இவர் வராரு. இந்த திருநாவுக்கரசரனுடைய இயற்பெயராக இருக்கக்கூடியது மருநீக்கியார். இந்த மருநீக்கியார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருநாவுக்கரசர் இப்படி ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுறார். இப்படி ஒரு மனநிலைக்கு வந்த பிறகு அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்னா, பிற சமயத்தை நோக்கி அவருடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ பிற சமயங்கள்ல ஈடுபாடு செலுத்த ஆரம்பிக்கிறாரு. சமண சமயத்தை அவர் தழுவுகிறார். இந்த ஒரு சூழ்நிலையில எல்லா விதமான நூட்களையும் தமிழையும் சிறப்பாக கற்று தேர்ந்தவர். அப்போ சமணர்கள் அவர்களுடைய சமயத்தை பரப்புவதற்காக செயல்பாடுகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். அப்போ இந்த தமிழ் தெரிந்தவர்களுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறது அங்கே கொடுக்கப்படுது. காரணம் என்னன்னா, தன்னுடைய சமயத்தை இந்த இடத்துல அவங்க பிரதிபலிக்கிறதுக்கும் செயல்படுத்துறதுக்கும் அந்த தமிழ் அப்படிங்கிறது தேவைப்படுது. அப்போ இவரை நம்ம சேர்த்து கொண்டோம் அப்படின்னா நமக்கும் அது சௌகரியமா இருக்கும் அப்படின்னு அந்த சமண சமயத்தவர் இவரை சேர்த்துக்கிறாங்க. இவரும் பல ஆண்டு காலமாக அந்த சமண சமயத்திலே இருந்து எந்த கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் எந்த கடவுளினுடைய கருணையையும் புகழையும் பாட வேண்டுமோ அதே வாயால கடவுள் இல்லை அப்படிங்கிறத இந்த சமயத்தின் மூலமாக உலகிற்கு சொல்றாரு. இதே போல பல ஆண்டுகள் போகுது. இந்த திலகவதி அம்மையாரை விட்டுட்டு ஒரு பல ஆண்டுகளாக அந்த சமயத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு மூப்பு அப்படிங்கிறதும் ஏற்படுது. வயது முதிர்ந்த அந்த நிலை 70 வயதினை தாண்டிய ஒரு காலகட்டமே வந்துருது. இவரை விட 5 வயது மூத்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் திலகவதி அம்மையார். இப்படி ஒரு சூழல். இந்த திலகவதி திருநாவுக்கரசனுடைய தாய் தந்தையார் இவர்களுடைய குடும்பமே சிவபெருமான் மீது அளவிலாத பற்று கொண்ட ஒரு குடும்பமாக வாழ்ந்து வந்தவர்கள் தான். சிவபெருமானுக்கு இவர் இந்த சமண சமயத்துல இருக்கும் பொழுது இந்த திலகவதி அம்மையார் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே சிவபெருமானுக்கும் சிவபெருமானுடைய கோவிலுக்கும் தொண்டு செய்வதிலேயே தன்னுடைய காலகட்டத்தை கழிக்கிறாங்க. இப்படி ஒரு சூழல்ல சிவபெருமான்கிட்ட அவங்க ஒரு நாள் முறையிடுறாங்க. இத்தனை ஆண்டு காலமாக என்னுடைய தொண்டு அப்படிங்கிறத நான் இங்கே செய்துட்டு இருக்கேன். இவ்வளவு நாட்களாக எனக்காக அப்படின்னு நான் எதுவுமே சுயநலமாக உங்ககிட்ட கேட்டதில்லை. ஆனால் என்னுடைய தம்பியை கொஞ்சமாவது திருத்தக்கூடாதா, என்கிட்ட வந்து சேர்க்கக்கூடாதா? சைவ சமயத்தினுடைய நெறிமுறைகள் என்ன, சைவ சமயம் எப்படிப்பட்டது, உங்களுடைய கருணை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத என்னுடைய தம்பி தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இவ்வளவு நாட்களாகவும் நான் தொண்டு செய்ததுக்கு நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், என்னுடைய தம்பியை நான் மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான்.
எனக்கு இதற்காக உதவக்கூடாதா அப்படின்னு மன்றாடி இறைவன் கிட்ட கேட்டுட்டு தியானம் செய்துட்டு போய் அன்னைக்கு இரவு படுத்துடுறாங்க. சிவபெருமான் அவருடைய கனவிலே தோன்றி ஒரு விஷயத்த சொல்றாரு. உன்னுடைய சகோதரன் தீராத வயிற்று வலியோடு உன்கிட்ட வருவான், அதை நான் சரி பண்றேன், ஆனா அவனை உன் பக்கம் சேர்க்கறது உன்னுடைய கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. இங்க திலகவதியாருக்கு இந்த கனவையும் கொடுத்துட்டு அங்க மருணீக்கியார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருநாவுக்கரசருக்கு வயிற்று வலியையும் சிவன் கொடுக்கிறாரு. தீராத வயிற்று வலி அவருக்கு, முடியாம தவிக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய அந்த சமணர்கள்லாம் எவ்வளவோ வைத்தியங்களை பார்க்கறாங்க. ஆனா அந்த வயிற்று வலி அப்படிங்கிறது அவருக்கு சரியாகவே இல்லை. இதற்கு மேல இதை சரி பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கே அவங்க வந்துட்டாங்க. வயதும் ஆயிடுச்சு, இதுக்கு மேல இவரை நம்ம என்ன செய்ய முடியும், விட்டுருங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்றாங்க. இதை கேட்ட அவருக்கோ என்னுடைய அக்காவா இருந்தா இந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு வருது. இந்த நிலை வந்ததுமே அங்க இருக்கக்கூடிய சமையல் வேலை பார்க்கக்கூடிய சமையற்காரர்கிட்ட தன்னுடைய அக்காவினுடைய உறவு நிலை என்ன, அவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கிற அந்த தகவல்களை எல்லாம் கொடுத்து அவங்கள போய் கூட்டிட்டு வர சொல்லி சொல்றாரு மருணீக்கியார். போய் இந்த விஷயத்த திலகவதியார்ட்ட சொன்னதுமே அவருடைய வாசலையே நான் மிதிக்க மாட்டேன், ஏன்னா அறியாம கடவுள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், அதனால நான் அந்த இடத்துல என்னுடைய காலடியை வைக்க மாட்டேன் அப்படின்னு திலகவதியார் சொல்லிட்டாங்க. இந்த தீராத வயிற்று வலியில இருக்கக்கூடிய இவருக்கோ என்ன செய்யறதுனே புரியல. இந்த சமையல்காரர் என்ன சொல்றாருன்னா, இரவோடு இரவாக அந்த இடத்திற்கு கொண்டு போய் நான் உங்களை சேர்க்கிறேன், அந்த இடத்திற்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கறது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு கொண்டு போய் சேர்க்கிறாரு. விடியற் காலை பொழுது திருவதிகை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆலயத்துல தான் திலகவதியார் அப்படிங்கிறவர் தொண்டு செய்து வாழ்ந்து வருகிறார். அந்த இடத்திற்கு விடிய காலை பொழுது, அந்த இடத்துக்கு கொண்டு போய் விடியற் காலை பொழுதுல அந்த சமையல்காரர் இந்த மருணீக்கியாரை விட்டுட்டு கிளம்பிடுறாரு. 77 வயது ஆகியுமே வயது மூப்பினால கூட அவரு குனிந்து நடந்ததில்லை. ஆனா வயிற்று வலி தாழாம குனிந்த நிலையிலேயே தவழ்ந்து தவழ்ந்து தன்னுடைய அக்காவை பார்க்கறதுக்காக வராரு. இந்த திலகவதியார் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு அப்போ வயது 82. இந்த ஒரு சூழலை கூட சிவபெருமான் மீது கொண்ட பற்றின் காரணமாக விடியற்காலையிலேயே குளித்து முடித்துட்டு சிவபெருமானுடைய பூஜையினுடைய வேலைகளை எல்லாம் பார்க்கறதுக்காக திலகவதியார் அம்மையாரும் கோயிலுக்கு வராங்க. 2 பேருமே சந்திச்சுக்கிறாங்க. கடவுளுக்கு திலகவதி அம்மையார் நன்றி சொல்லிக்கிறாங்க. ஏன்னா தவழ்ந்து தவழ்ந்து வரதை பார்த்ததுமே தன்னுடைய சகோதரனை சின்ன வயசுல பார்த்த மாதிரியே தனக்கு திருப்பி கொடுத்ததற்கு நன்றி அப்படின்னு சிவபெருமானுக்கு தன்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்க. இப்போ திருநீற்று மடல்ல இருக்கக்கூடிய திருநீரை எடுத்து மருணீக்கியாரினுடைய நெற்றியில இடுறாங்க. உடல் முழுவதும் பூசுறாங்க. அடுத்த நொடியே அவருடைய வயிற்று வலி அப்படிங்கிறது தீர்ந்து போயிடுது. இந்த சூழல்ல சிவபெருமானை நோக்கி ஓடுறாரு. ஓடி போய் உள்ள முருகி கண்ணீர் பெருகி தேவார பாடலை பாடுறாரு. இந்த ஒரு சூழ்நிலையில பாடப்பட்டதுதான் தேவாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனாலதான் இந்த உலகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு தாங்க முடியாத பிரச்சனைகளும் வேதனைகளும் வரும் பொழுது இறையன்பர்கள் இந்த தேவார பாடல்களை பாடும் பொழுதும் பாராயணம் செய்யும் பொழுதும் அந்த தாங்க முடியாத துயரத்திலிருந்து வெளிவருவதற்கான அத்துணை வாய்ப்புகளும் சிவபெருமானுடைய அருளின் மூலமாக நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதுனாலதான் இந்த தேவாரத்தை தாங்க முடியாத பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அதை பாராயணம் செய்யணும். இப்போ இந்த தேவார பாடல்களை பாடினதுமே சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து இந்த உலகத்திலேயே யாருக்குமே இல்லாத ஒரு சிறப்பு பட்டத்தை அவருக்கு கொடுக்கிறார். நாவுக்கு அரசர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெயர், அந்த பட்டத்தை அங்கே அந்த மருணீக்கியார் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருக்கு கொடுக்கிறாரு. அளவிலாத பக்தி அப்படிங்கிறது திருநாவுக்கரசருக்கு ஏற்படுது. இருக்கக்கூடிய அத்துணை சிவாலயங்களுக்கும் பயணம் செய்யறாரு. அங்க இருக்கக்கூடிய அத்துணை சிவாலயங்களுக்கும் தொண்டு செய்யறாரு. ஆலயங்கள்ல இருக்கக்கூடிய உளவார பணியை செய்த பெருமை அப்படிங்கிறதும் அதை அறிமுகம் செய்த பெருமை அப்படிங்கிறதும் இந்த திருநாவுக்கரசரையே சேரும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இவரு இந்த தேவார பாடலை பாடி முடித்த பிறகு பக்தியின் பொருட்டு இந்த சைவ சமயத்தினுடைய நெறிகளை எல்லாம் பரப்ப ஆரம்பிக்கிறாரு. ஆனா இத பிடிக்காத சமண சமயத்தவர் என்ன பண்றாங்க அப்படின்னா இவருக்கு தாங்க முடியாத கொடுமைகள் எல்லாம் கொடுக்கறாங்க. ஒரு கல்ல இந்த திருநாவுக்கரசரனுடைய உடலோடு கட்டி கடல்ல கொண்டு போய் போடுறாங்க. கடல்ல போட்டுமே அவர் மீண்டெழுந்து வர்றாரு. எதனால அப்படின்னா சிவபெருமானை நோக்கி பாடலை பாடுகிறார். அந்த பாடலின் மூலமாக அவருடைய பக்தியை உணர்ந்த சிவபெருமான் அவரை காப்பாத்தி கரை ஒதுக்கி விடுறாரு. ஆனா ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ எங்க கிட்ட கத்துக்கிட்ட அந்த மந்திர மகிமையின் மூலமாகத்தான் இவர் உயிர் வச்சிருக்காரு, இல்லைன்னா இவர் உயிரோட வந்திருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. மறுபடியும் கொண்டு போய் தகன்னு தணிக்கக்கூடிய அந்த சுண்ணாம்பு கனலோடு சேர்த்து இவரை எரிக்க முற்படுறாங்க. அப்படி தணிக்கக்கூடிய அந்த நெருப்பை பார்த்து கூட இவர் பயப்படவே இல்லை. அங்கு கூட சிவபெருமான நினைத்து பாடலை பாடுகிறார். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் விளங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசனெந்தை இணையடி நிழலேன்னு பாடுறாரு. இதை
தள்ளாடிய அந்த நொடியே அந்த தணிக்கக்கூடிய அந்த நெருப்பாக இருக்கக்கூடியது தென்றலாக மாறி இவருக்கு குளிர்ந்த நிலையாக அது மாறுது. இதை பார்த்ததுமே அங்க இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். இப்படி எத்தனையோ நாயன்மார்கள் பல அதிசயங்களை இந்த சைவ சமயத்துல நிகழ்த்தி இருக்காங்க. மீண்டும் சிவபெருமான் மீது கொண்ட பக்தியின் காரணமாக பல சிவாலயங்களுக்கு எழுந்தருளி உளவார பணிகளையும் செய்து தொண்டையும் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய வயது மூப்பின் காரணமாக 4-5 ஆண்டுகளுக்கு மேல அவர் உளவார பணியையும் செய்து தொண்டையும் செய்து கொண்டு வருகிறார். ஆனாலும் கூட அவருக்கு கைலையில இருக்கக்கூடிய சிவபெருமான் மீது கொண்ட பற்றின் காரணமாக கைலையில இருக்கக்கூடிய சிவபெருமான பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஏற்படுது. இங்க இருந்து கைலைக்கு புறப்பட்டு போறாரு. தள்ளாத வயது அவருக்கு. தள்ளாடி மண்டிட்டு கைலைக்கு போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. சிவபெருமான் ஒரு அந்தனர் ரூபம் கொண்டு வழியில வராரு. இப்படி ஒரு சூழ்நிலையில கூட எதற்காக கைலையில இருக்கக்கூடிய சிவபெருமான தரிசிக்கணும்னு நினைக்கிறீங்க? பரம்பொருள் தான் எல்லா இடத்துலயுமே நிறைஞ்சிருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இந்த கைலையில வந்து பார்க்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னு கேட்கிறாரு. நீங்க சொல்றது என்னவோ சரிதான். ஆனா இந்த கைலையில இருக்கக்கூடிய பொன்னார் மேனியாக இருக்கக்கூடிய எம்பெருமான தரிசிக்கணும் தான் நான் எப்பாடு பட்டாவது வந்து தரிசிக்கணும்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே சிவபெருமான் அவருக்கு சிவரூபமாக காட்சி கொடுத்து, இங்க இருக்கக்கூடிய இந்த குளத்துல நீங்க இறங்கி நீராடி எழும் பொழுது ஒரு இடத்துல எழுவீங்க, அதுதான் திருவையாறு. அந்த இடத்துல இருந்தே இந்த கைலை காட்சியை நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சிவபெருமான் அங்க அவருக்கு வாக்கு கொடுக்கிறார். இவர் அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய அந்த குளத்துல எழக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது திருவையாறு. அந்த திருவையாறுல அழகாக அவர் எழுந்த பிறகு சிவபெருமான் அவருக்கு கைலையிலிருந்தே காட்சி கொடுத்து அந்த ஜோதியிலேயே அவர் இரண்டர கலந்ததாக சொல்லப்படுது. இப்பேற்பட்ட பக்தி அப்படிங்கிறது இந்த அப்பர் பெருமானாக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசரனுடைய பக்தியாக இருக்கக்கூடியது. தொடர்ந்து நம்ம நாயன்மார்களுடைய பதிவுகளை சிந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்த்த பதிவாக இருக்கக்கூடியது திருநாவுக்கரசர் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய வாழ்க்கை வரலாறு தான். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகமும் தர்ம சிந்தனையுமே ஒருவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும். நன்றி.